இயக்குனர் சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் 25வது திரைப்படமாக உருவாகியுள்ள பராசக்தி வரும் ஜனவரி 10ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. ஆரம்பத்தில் சூர்யா நடிப்பில் புறநானூறு என்ற தலைப்பில் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் பின்னர் சிவகார்த்திகேயன் கைக்கு மாறியது குறித்து பல்வேறு விவாதங்கள் எழுந்தன. இது குறித்து அண்மையில் அளித்த பேட்டி ஒன்றில் சுதா கொங்கரா விரிவான விளக்கங்களை அளித்துள்ளார். இந்த கதையானது 2019ஆம் ஆண்டு கோவிட் பொது முடக்க காலத்திலேயே உருவானது. அப்போது சூர்யாவிற்காகவே இக்கதை தயார் செய்யப்பட்டது. ஆனால் இந்த படத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியான படப்பிடிப்பு நாட்கள் அவசியமாக இருந்தது. படத்தின் வணிக ரீதியான வெற்றியை உறுதிப்படுத்தவும் தயாரிப்பு நிறுவனத்திற்கு சுமை ஏற்படாமல் இருக்கவும் நீண்ட கால் சீட்டுகள் தேவைப்பட்டன. ஆனால் சூர்யாவால் அந்த சமயத்தில் தொடர்ச்சியான தேதிகளை ஒதுக்க முடியாத சூழல் நிலவியதால் பரஸ்பர புரிதலுடன் அவர் இத்திட்டத்திலிருந்து விலக நேரிட்டது. இதனைத் தொடர்ந்து தயாரிப்பாளர் அருண் விஸ்வா மூலமாக நடிகர் சிவகார்த்திகேயனை சந்தித்த சுதா கொங்கரா முதலில் ஒரு காதல் கதையை பற்றிதான் பேசியுள்ளார். பின்னர் புறநானூறு படத்தின் கதையை ஒரு 10 வரிகளில் மட்டும் அவரிடம் சுருக்கமாக கூறியுள்ளார். கதையின் வலிமையை உணர்ந்த சிவகார்த்திகேயன் முழு கதையை கூட கேட்காமல் இந்த படத்தில் தான் நடிப்பதாக உடனடியாக சம்மதித்தார். 2024 டிசம்பரில் படப்பிடிப்பை தொடங்கலாம் என்று வாக்கு கொடுத்தது போலவே சிவகார்த்திகேயன் இப்படத்தை முன்னெடுத்து சென்றதாக சுதா நிகழ்ச்சியுடன் குறிப்பிடுகிறார். பராசக்தி என்ற தலைப்பு குறித்து எழுந்த சர்ச்சைகளுக்கும் அவர் பதில் அளித்துள்ளார். இப்படத்தில் பராசக்தி என்பது இறைவியையோ அல்லது மதத்தையோ குறிப்பதல்ல, அது மாணவர் சக்தியை குறிப்பதாகும். 1965ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் வரலாற்றையே மாற்றியமைத்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வைத்தே இக்கதை நகர்கிறது. 1969இல் பிரான்சில் நடந்த மாணவர் புரட்சியை விடவும் 1965இல் தமிழக மாணவர்கள் முன்னெடுத்த புரட்சி உலக அளவில் மிக முக்கியமானது என்று கருதும் சுதா அந்த உணர்வுகளை திரையில் கொண்டுவர விரும்பியுள்ளார். ஏவிஎம் நிறுவனம் மற்றும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் குடும்பத்தினர் கதையின் தீவிரத்தை புரிந்து கொண்டு இந்த புகழ்பெற்ற தலைப்பை வழங்கியுள்ளனர். இப்படம் ஒரு குறிப்பிட்ட நபரின் வாழ்க்கை வரலாறு அல்ல என்றாலும் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த பல மாணவர்களின் போராட்ட குணாதிசயங்களை உள்வாங்கி ஒரு அண்ணன் தம்பி கதையாக உருவாக்கப்பட்டுள்ளது. வரலாற்று தரவுகள் சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வரலாற்று ஆய்வாளர் ராமசாமி மற்றும் அந்த சமயத்தில் சென்னையில் கல்வி பயின்ற அல்லு அரவிந்த் ஆகியோரிடம் ஆலோசனைகள் பெறப்பட்டுள்ளன. இது தேர்தல் கால அரசியல் படம் அல்ல என்றும் வெறும் தற்செயலாகவே இந்த சமயத்தில் வெளியாகிறது என்றும் சுதா கொங்கரா தெளிவுபடுத்தியுள்ளார்.